ஸ்ரீ ராமானுஜர் வரலாறு பகுதி 94. ஸ்ரீ ராமானுஜர் திருவடிகளே போற்றி. ஸ்ரீ ராமானுஜர் வரலாற்றில் நேற்று நாம் 93வது பகுதியை பார்த்தோம். இன்று 94வது பகுதியை பார்ப்போமா? ஓய் கூரேசரே, இன்னொரு வரம் நின்றாரும் நாளூரான் மட்டுமல்ல, உமது சம்பந்தமுள்ள அத்தனை பேருக்கும் இனி சொர்க்கம்தான் என்று திருவாய் மலர்ந்தருளினான் பேரருளாளன். குரு சொல் மீறினால் நரகம் என்று முன்பொரு முறை திருக்கோட்டியூர் நம்பி எச்சரித்ததும் மீறிய சம்பவம் ஸ்ரீ ராமானுஜருக்கு நினைவு வந்தது. ஊரேசரே, உமது சம்பந்தத்தால் எனக்கும் இனி சொர்க்கம் நிச்சயம் என்று சொல்லி புன்னகைத்தார் ஸ்ரீ ராமானுஜர். ஸ்ரீபெரும்புதூரில் இருந்து கந்தாடையாண்டான் வந்திருந்தார். இவர் முதலியாண்டானின் புதல்வர். வயது அளித்த தளர்ச்சியால் இனி திருவரங்கத்தை விட்டு எங்கும் போக முடியாது என்று தெரிந்தபின் வெளியூர் தொடர்புகளை எல்லாம் அவர் மூலம்தான் ஸ்ரீ ராமானுஜர் கவனித்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக காஞ்சியிலும் ஸ்ரீபெரும்புதூரிலும் நடக்கிற விவரங்களை எல்லாம் அவர்தான் அடிக்கடி வந்து சொல்லுவார். தேசம் முழுவதிலும் இருந்து சீடர்கள் பக்தர்களும் வந்து கொண்டிருந்தார்கள். ஆங்காங்கே நடக்கிற திருவிழாக்கள், உற்சவங்கள், சத் சங்கங்கள், வாத போர்கள் குறித்த விவரங்களை ஆர்வமுடன் விவரிப்பார்கள். ஏராளமான திருக்கோயில்களின் நிர்வாக நடவடிக்கைகளில் ஒழுங்கு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். அத்தனையும் செம்மையாக நடைபெறுகிறதா என்று ஒவ்வொரு இடத்தில் இருந்தும் தகவல்கள் வரும். காலட்சேப நேரங்கள், சீடர்களுக்கு வகுப்பெடுக்கும் நேரங்கள், நீங்களாக பெரும்பாலும் இத்தகைய வெளியூர் பக்தர்கள் பேசுவதை கண்மூடி கேட்டு கொண்டிருப்பதிலேயே அவருக்கு பொழுது போய் கொண்டிருந்தது. உடல் தளர்ந்து விட்டாலும் மனதில் ஒரு நிறைவு இருந்தது. ஒரு மாற்றத்தை அவர் உத்தேசித்தார். சமூக தளத்தில், ஆன்மீக தளத்தில், அறிவு தளத்தில் வாழ்நாள் முழுவதும் அதற்காகவே தான் உழைத்து கொண்டிருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். ஒரு வரமே போல கிடைத்த சீடர்கள் அவரது பணிச்சுமையை பெருமளவு பகிர்ந்து கொண்டார்கள். முதலியாண்டானும் கூரத்தாழ்வானும் வில்லிதாசரும் பிறரும் ஸ்ரீ ராமானுஜர் உருவாக்கிய வைணவ சித்தாந்தத்தின் எல்லைகளை கணிசமாக விஸ்தரித்தார்கள். கோயிலும் பெருமாளும் சாஸ்திரங்களும் இன்ன பிறவும் அந்தணர்களுக்கு மட்டுமே என்றிருந்த ஆதிகால வழக்கத்தை உடையவரும் அவரது சீடர் படையும் முயன்று மாற்றி வைத்தனர். பஞ்சபூதங்களும் அனைவருக்கும் பொது என்றால் அதை படைத்தவனும் அப்படியே, வெறும் சொல்லல்ல செயலில் நிரூபித்தார் ஸ்ரீ ராமானுஜர். தமது வாழ்க்கையை ஒரு கருவியாக கொண்டு வாழ்ந்து காட்டினார். திருநாராயணபுரத்தில் நிகழ்ந்த ஹரிஜன ஆலய பிரவேசம், அதன் பின் பல்வேறு இடங்களில் அடுத்தடுத்து நடக்க ஆரம்பித்தது. பிறப்பால் உயர்ந்தவர் என்று தாழ்ந்தவர் என்றும் பேதம் பார்ப்பது ஒரு சமூக வியாதி என்று கருதப்படலாயிற்று. மறுபுறம் ஆழ்வார்களின் பிரபந்தங்களை ஆலயங்கள் தோறும் ஒழிக்கை செய்வதில் அவர் மிக தீவிரமாக இருந்தார். வடமொழி ஸ்லோகங்கள் இருக்கட்டும், நம் தமிழுக்கு இல்லாத மரியாதையா? வைணவ ஆலயங்களில் பிரபந்தங்களுக்கே முன்னுரிமை என்னும் நிலைக்கு வந்ததற்கு உடையவரே காரணம். அவர் நியமித்த திருகுருகை பிரான் பிள்ளான் குரு சொல் தட்டாமல் திருவாய் மொழிக்கு ஓர் அழகிய உரை எழுத அதன் பேரெழிலில் மயங்கிய மக்கள் ஒவ்வொரு ஆழ்வாரின் பாசுரங்களையும் தேடி தேடி பொருளுடன் பயில விரும்பினார்கள். ஸ்ரீ ராமானுஜர் தன்னை தேடி வரும் பக்தர்கள் ஒவ்வொருவருடனும் அக்கறையுடனும் உரையாடினார். வேதாந்த விளக்கங்கள், பிரபந்த பெருக்கடல், முத்துக்குளிப்பு வைபவம், ஒருபுறம் இராமாயண பேச்சு, மறுபுறம் பிரம்மசூத்திர விளக்கம். அவர் ஓயவே இல்லை. நெஞ்சில் நிலைத்த ஒரே துயரமாக அவரது பிரியத்துக்குரிய முதல் தலைமுறைக்கு சீடர்கள் அவருக்கு முன் பரமபதம் அடைந்ததுதான் இருந்தது என்று என்றோ ஒரு நாள் உரையாடலின் இடையே அவர் குறிப்பிட, அந்த கடமை கூரத்தாழ்வானுக்கு நெஞ்சில் சுருக்கென்று தைத்தது. நேரே கிளம்பி அரங்கனின் சன்னதிக்கு போய்விட்டார். பெருமானே, நீ என்ன செய்வாயோ தெரியாது. என் ஆச்சாரியாருக்கு முன்னால் நான் போய் சேர வேண்டும் என்று கண்டிப்பு கலந்த வேண்டுகோளை வைத்தார் அவர். கூரேசர் கேட்டு கொடுக்காமல் இருப்பதா?
கூரேசர் கேட்டு அதை கொடுக்காமல் இருப்பதா? சரி, இஷ்டம் என்று உத்தரவாகிவிட்டது. கூரேசருக்கு தாங்க முடியாத சந்தோஷம். நேரே ராமானுஜரிடமே வந்து இந்த தகவலை சொன்னார். ஒரே கவலை வந்துவிட்டது சுவாமிக்கு. தாங்கள் சொர்க்கத்துக்கு போகும்போது அங்கே உம்மை வரவேற்க யார் இருப்பார்களோ என்னவோ என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தேன். இப்பொழுது எனக்கே உத்தரவு கிடைத்து விட்டது. வருகிறேன் சுவாமி, வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். பரமபதம் அடைந்து விட்டார். அழுவதா திகைப்பதா யாருக்கும் எதுவும் புரியவில்லை. ஸ்ரீ ராமானுஜர் உடைந்து போனார். தமது 700 சீடர்களுள் அவருக்கு கூரேசர் என்றால் தனி அபிமானம். எத்தனை பெரிய பணக்கார வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தவர் அவர். ஒரு கணத்தில் அத்தனையும் தூக்கி போட்டுவிட்டு தன் பின்னால் வந்து நின்றவர் நிறைவு வாழ்வு வாழ்ந்தார். ஆனாலும் இழப்பு தரும் வழி பெரிதல்லவா? 5-6 வருடங்கள் ஸ்ரீ ராமானுஜர் தனக்குள் ஒடுங்கி போனவராகவே உலவிக் கொண்டிருந்தார். துயரத்தின் பிடியில் இருந்து சிறிது மீளத் தொடங்கிய போது முதலையாண்டான் இறந்து போனார். பின்னாளிலேயே வில்லிதாசர் போய் சேர்ந்தார். அவர் மறைந்த சில நிமிடங்களில் அவரது மனைவியான பொன்னாச்சியும் உடன் சென்றாள். உடையவர் திகைத்து விட்டார். ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தன் கொண்டு போனான் என்ற பெரியாழ்வார் பாசுரம் அவருக்கு நினைவு வந்து, ஒரு மகள் தன்னை உடையேன், உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன், செங்கன்மால் தான் கொண்டு போனான் என்று பெரியாழ்வார் பாசுரம் அவருக்கு நினைவு வந்தது. ஆண்டாள் எம்பெருமானோடு ஐக்கியமானதை சுட்டி காட்டுவது அது. ஒரு தந்தையாக பெரியாழ்வார் அடைந்த விவரிக்க முடியாத உணர்வெழுச்சியின் வெளிப்பாடு அது. அப்படித்தான் இருந்தது ராமானுஜருக்கு. பெரியாழ்வாருக்கு ஒரே ஒரு மகள்தான். உடையவருக்கு எத்தனை ஞான புத்திரர்கள், அடுத்தடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை, அதற்கடுத்த தலைமுறை என்று சீடர்கள் பெருகி கொண்டேதான் இருந்தார்கள். ஆனால் 100 ஆண்டு காலம் ஒரு பெரும் பயணத்தின் உடன் வந்த தோழர்கள் அல்லவா அவர்கள். இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கெடுத்தவர்கள் அல்லவா. அடுத்தடுத்த தலைமுறைக்கு அள்ளி கொடுத்த வள்ளல்கள் அல்லவா. மனதுக்குள் நொறுங்கி போயிருந்தார் ஸ்ரீ ராமானுஜர். ஆனால் இதுவுமே நிகழத்தானே வேண்டும். ஆனால் வாழ்வின் சாரம் பரமன் அடி பற்றல் என்பது புரிந்து வாழ்ந்தவன் வைகுந்தம் தவிர வேறெங்கும் போவதில்லை. துறவு ஏற்பதற்கு முன்னர் திருக்கட்சி நம்பியின் மூலம் காஞ்சி அருளாள பெருமான் தனக்களித்த 6 பதில்களை அவர் எண்ணி பார்த்தார். நானே பரம்பொருள், ஜீவனும் பரமனும் வேறு வேறு, சரணாகதியே பெருவழி. அந்த வழி வந்தவர்கள் இறக்கும்போது என்னை நினைக்க தேவையில்லை. தேகம் விடுத்து புறப்படும் போது அடியவர்களுக்கு மோட்சம் நிச்சயம். பெரிய நம்பியே உமது ஆசாரியார். இதை உணர்ந்தவர்களாகத்தான் அவரது அத்தனை சீடர்களும் இருந்தார்கள். மோட்சத்தின் வாயிலில் உம்மை வரவேற்க காத்திருப்பேன் என்று சொன்னாரே கூரேசன். கூரேசரின் சொற்கள் காதில் ஒலித்தன. சுவாமி, கந்தாடையாண்டான் மெல்ல அழைத்தார். கூப்பிட்டாயா ஆண்டான்? சுவாமி, திருநாராயணபுரத்து பக்தர்களுக்கு அருளியது போல ஸ்ரீபெரும்புதூருக்கும் தங்களது திருமேனி சிலை ஒன்று அருள வேண்டும் என்று அங்குள்ளவர்கள் பிரியப்படுகிறார்கள். பிறந்த மண் கூப்பிடுகிறது. மகனே, என்னிடம் வா. ஸ்ரீ ராமானுஜர் திருநாராயணபுரத்தில் உள்ளது போல் ஒரு சிலை செய்ய சம்மதித்தாரா? அதை ஸ்ரீபெரும்புதூரில் பிரதிஷ்டை செய்தார்களா இல்லையா என 95வது பகுதியில் பார்க்கலாமா? ஸ்ரீ ராமானுஜா, அடியேனை உன் அடியார்க்கடியேன் ஆக்குவாயாக. பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.